ஹலோ மக்களே, காலை வணக்கம். திஸ் இஸ் ஆனந்த், என்டிவி நெல்லை. இன்றைக்கி வந்து ஜனவரி 26 குடியரசு தினம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் இன்றைக்கி குடியரசு தின விழாவை முன்னிட்டு இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் விஜிலன்ஸ் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு இயக்கம் ஒன்று ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் சார்பாக இந்த குடியரசு தின நன்னாளை முன்னிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இலவச மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. எங்கே நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசியில் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஊர்களில் நடத்துகிறது அவங்களுடைய வழக்கம். அண்டு இந்த வருஷம் அவங்க வந்து ரிப்பப்ளிக் டேக்கு வந்து அவங்க வந்து நடத்துகிற இலவச மருத்துவ முகாம், மெடிக்கல் கேம்ப், ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் விடிஎஸ்ஆர் மஹால்னு சொல்லி ஒரு மஹாலில் நடத்துகிறாங்க. மிகப்பெரிய அளவில் எல்லா டாக்டர்ஸையும் வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் அப்துல் காதர் சார், இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் விஜிலன்ஸ் ஆர்கனைசேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி வந்து மிஸ்டர் அப்துல் காதர் சார், அவர் தான் வந்து இதை வந்து கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருக்கு சப்போர்ட்டாக நம்மளும் வந்திருக்கிறோம். அண்ட் இன்றைக்கி இந்த இலவச முகாமில் மக்களுக்காக அவங்க கொடுத்துருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருதய மருத்துவம், பல் சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள், கண் சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள், இவங்க எல்லாருமே வராங்க. இது போக சித்த மருத்துவர்களும் வராங்க. சித்தா கேம்பும் வச்சுருக்காங்க. சித்தா டாக்டர்ஸும் இந்த கேம்பில் வராங்க. மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான உடல் உபாதைகள் சம்மந்தமாக யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் இங்கே வந்து இலவசமாக அவங்க வந்து பரிசோதனை செய்து கொள்ளலாம். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத அவங்க இலவசமாகவே கண்டறிந்து சொல்கிறார்கள். அதற்கான இலவச மருத்துவம் தான் இது. அண்ட் நீங்கள் இதில் வந்து பயனடையலாம். மக்கள் அனைவரும் வாருங்கள். ஏன்னா இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. திருநெல்வேலியில் மக்கள் மத்தியில் நற்பெயரை வாங்கியிருக்கிற அருணா கார்டியக் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து கேம்ப் வந்து நடத்துகிறாங்க. அண்டு மக்கள் சேவையில் வந்து நம்பர் 1 பேர் வாங்கிட்டு இருக்கவங்க அருணா கார்டியக் கேர். ஸோ அருணாச்சலம் டாக்டரை கோஆர்டினேட் பண்ணி அவங்களும் வந்து இலவச முகாமுங்க நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் மக்கள் யாரும் வந்து இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நிறைய சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் விஜிலன்ஸ் ஆர்கனைசேஷன் மூலமாக மக்களுக்கு நிறைய சர்க்குலரும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மக்கள் அனைவரும் வருவாங்கன்னு நம்புகிறோம். அண்ட் இங்கே வந்து இன்னும் ஒரு 1 ஹவரில் ஆரம்பிச்சிருவாங்க. கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என்னென்னலாம் மக்கள் வந்து இங்கே வந்து பயனடைகிறாங்க, அண்டு இங்கே வரப்போகிற டாக்டர்ஸ் யாரெல்லாம் வராங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்திய குடியரசு தினம் இன்று 77வது குடியரசு தினத்தில் இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் விஜிலன்ஸ் ORG சார்பில் பொது மருத்துவ முகாம் இங்கு விடிஎஸ்ஆர் மஹால் தென்காசியில் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி அருணா கார்டியக் கேர் மருத்துவமனை, உலகத்தரம் வாய்ந்த நம்பர் 1 மருத்துவர் அருணாச்சலம் அவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள். மேலும் இதயம் சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். குத்துக்கல் வலசை அமானா பல் மருத்துவமனை கலந்து கொள்கிறது. டாக்டர் ஷாஜி அவர்கள் பல் மருத்துவம் சம்பந்தமாக ஆலோசனை வழங்கி இலவசமாக மருத்துவம் பார்க்கப்படுகிறது. மேலும் நாகர்கோவிலிருந்து பெஜான் சிங் கண் மருத்துவமனை வருகிறார்கள். கண் மருத்துவர் டாக்டர் பெஜான் சிங் வருகிறது. கண் புரை மற்றும் கண்ணில் நீர் வடிதல் சம்பந்தமாக அனைத்து வியாதிகளுக்கும் இலவசமாக மருத்துவம் பார்க்கப்படும். தேவைப்படுவோருக்கு கண் நோயாளிகளை ஆய்வு செய்து அவர்களுக்கு இலவசமாக ஆபரேஷன் செய்யப்படும். அவர்களுடைய வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு இலவசமாக வாகனத்தை தயார் செய்து கொடுத்துள்ளார்கள். அதிலே அவர்களை அழைத்து சென்று இலவசமாக கண் ஆபரேஷன் செய்யப்படும். மேலும் கண் கண்ணாடியும் வழங்கப்படும். மீண்டும் அதேபோல் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ஆஃபிலா அவர்கள் தென்காசியை சார்ந்தவர்கள், அவர்கள் விரைவாக வந்து கலந்து கொள்கிறார்கள். அவர்களும் இந்நிகழ்வில் ஆயுர்வேதம் சம்பந்தமாக எல்லா மருத்துவமும் இலவசமாக மருந்துகளும் வழங்குகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நமது இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு இங்கு இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் விஜிலன்ஸ் ORG இணைந்து நடத்தும் கார்டியாக் கேர் மருத்துவமனையின் டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் மற்றும்
பெஜான் சிங் மருத்துவமனையைச் சேர்ந்த குழுவினர் மற்றும் ஆயுர்வேத மருத்துவம் தென்காசி டாக்டர் ஆபிலா அவர்கள் குழுவைச் சேர்ந்தவர்களும் அமலா பல் மருத்துவமனை குழுவைச் சேர்ந்தவர்களும் இங்கு வந்து இந்த பொதுமக்களுக்கு இந்த ஒரு அரிய ஒரு சேவையில் ஈடுபட்டு கொள்ள இருக்கிறார்கள். இந்த குடியரசு தின விழாவை முன்னிட்டு இந்த சேவையில் பங்கு பெறும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய விஜிலன்ஸ் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். உறவுகள் அனைவருக்கும் 77வது இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நமது இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் விஜிலன்ஸ் ஆர்கனைசேஷன் மாபெரும் பொது மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் இன்று நமது விடிஎஸ்ஆர் தென்காசி மகாலில் வைத்து நடைபெறுகிறது. மனித உரிமை மட்டுமல்லாமல் மனித நேயத்தையும் பாதுகாக்கும் பண்பு எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் உள்ளது. பொது மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்துள்ளோம். இதில் பொதுமக்கள் அனைவரும் பொது மருத்துவ முகாமையும் இரத்த கொடையாளர்கள் அனைவரும் குருதியை தானம் அளித்து இந்த இரத்த தான முகாமையும் சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உதிரம் கொடுப்போம், இன்னுயிர் பல காப்போம். வாழ்க பாரதம், வெல்க என் தமிழ். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஆஃபிலா, ஆயுர்வேதிக் மருத்துவராக இருக்கேன். தென்காசியில் சுவாமி சன்னதி பஸாரில் கிளினிக் வச்சு ரன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நடத்தக்கூடிய ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் விஜிலன்ஸ் ஆர்கனைசேஷன் நடத்துகிற இந்த கேம்பில் நான் பங்களிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய உடல் பிரச்சனைகளுக்கு மெயினாக சுகர், ப்ரெஷர், கால்வலி, ஜாயிண்ட் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், அப்படி நம்ம பார்க்க போனால் உடலில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்குமே எதனால் ஏற்படுது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வோட வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு மெடிசின்ஸுமே கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லா நோய்களுக்கும் நம்மளுடைய உணவு முறை தான் முதல் காரணமாக அப்படிங்கிறது தான் எல்லா இதுலேயுமே சொல்லியிருக்காங்க, ஆயுர்வேதா, சித்தால் எல்லாத்துலேயுமே. ஸோ அதை கரெக்ட் பண்ணி நம்ம இருக்கிறது சரியாக இருக்கும். மேலும் இங்கே வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ்னால அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே கேம்பில் வந்து பங்களிங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராம்தாஸ், அருணா கார்டியாக் கேர். இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் விஜிலன்ஸ் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இங்கே விடிஎஸ்ஆர் மகாலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வந்து நிறைய பேர் வந்து கலந்து கொண்டு பயன்பெற்று கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் வந்து அருணா கார்டியாக் கேர் சார்பாக எங்களுடைய டீம் வந்திருக்கோம். இங்கேருந்து நாங்கள் அருணா கார்டியாக் கேர்ந்து கேம்பு கார்டு கொடுத்துருக்கோம். அங்கே வந்து இலவச மருத்துவ சிகிச்சை வந்து உங்களுக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு எங்கள் ஆஸ்பத்திரியிலையும் அந்த மாதிரி இந்த கேம்பு கார்டு கொண்டு வந்தாங்கன்னா இலவசமாக மருத்துவ சிகிச்சை வந்து டாக்டர் அருணாச்சலம் சாரை வந்து பார்க்குறதுக்காக அந்த கேம்பு கார்டு வந்து இலவசமாக கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த கேம்பில் நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் கேம்ப் நடத்துகிற மாதிரி இங்கே வந்து கேம்ப் நடத்தி இலவச மருத்துவ முகாம் வந்து நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு இங்கே தென்காசியில். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. இந்திய குடியரசு தினத்தில் பொது மருத்துவ முகாம் மாபெரும் மருத்துவமாக இன்று விடிஎஸ்ஆர் மகாலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு நமது இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் விஜிலன்ஸ் ஓஆர்ஜியின் மாநில இணைச் செயலாளர் டாக்டர் அல்ஹாஜ் விடிஎஸ்ஆர் முகமது இஸ்மாயில் அவர்கள் நிகழ்வை தொடங்கி வைக்கிறார்கள். மேலும் இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் விஜிலன்ஸ் ஓஆர்ஜியுடைய
மருத்துவமனை ஊழியர்கள் அவர்களுக்கும் இந்நிகழ்வில் வருகின்ற அனைவருக்கும் நன்றியை சொல்கிறோம். அடுத்தபடியாக ஆயுர்வேத சித்த மருத்துவர் ஆபிலா அவர்களுக்கும் இங்கே வருகிறவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கண் மருத்துவர் பெஜல் சிங் மருத்துவமனையிலிருந்து வந்திருந்த டாக்டர் அவர்களுக்கும் இங்கு வருகிறவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அமானா பல் மருத்துவமனை டாக்டர் அவர்களை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வினை தொடங்கி வைப்பதற்காக டாக்டர் எம்பிபிஎஸ் அவர்கள் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மருத்துவ முகாம் பல்வேறு சிகிச்சைகளை உள்ளடங்கிய ஒரு முகாமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உண்மையிலே இந்த மாதிரி மருத்துவ முகாமை இந்த மக்கள் பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வளமான நலமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. இந்தியாவில் அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலவசமாக எது கிடைச்சாலுமே அவங்க என்ன கேட்டீங்கன்னா அதை ஒரு ரெண்டாவது விதமாக பார்க்குறாங்க. இன்றைக்கி மேலை நாளில் வளர்ந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரையும் சரி மலேசியாவும் சரி பொதுமக்களுக்கு மருத்துவம் அதுக்கடுத்து கல்வி இது எல்லாமே கவர்மெண்ட் செய்யுது. அது எப்படிப்பட்ட சிகிச்சையாக இருந்தாலும் கவர்மெண்டே கொடுக்குது. எல்லா மக்களும் அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மருத்துவம் சார்ந்த செலவு இல்லாத சூழ்நிலையில் அது எந்த விதமான நோயாக இருந்தாலும் குணப்படுத்துறதுக்கு அந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்று அப்படி ஒரு நிலை இந்தியாவில் வந்தால் தான் இந்த மக்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் சமூக ஏற்றத்தாழ்வுகளோ பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளோ இல்லாமல் எல்லா மக்களும் ஒரு சமமான வளர்ச்சியை நோக்கி வர முடியும். ஏன்னா இன்னைக்கு மருத்துவம் நம்ம பார்க்கலாம், தனியாக போய் பார்த்து அதை கிளீன் பண்ணி வெளியில் வரணும்னா 99% அது நிறைவேறாமல் தான் இருக்கு. ஒன்று அவங்க பொருளாதாரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது, இல்லைன்னா சரியான நபர்கிட்ட நான் போய் சேராத ஒரு சூழ்நிலை ஆகிடுது. இந்த ரெண்டும் தடுக்கப்பட வேணும்னா நிச்சயமா இது அரசு நம்மளுடைய இந்தியாவில் அரசு இந்த கல்வியை சார்ந்து மருத்துவம் சார்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் நிச்சயமா எல்லா மக்களும் சமமான ஒரு வளர்ச்சியும் சமமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு சூழல் உள்ளது என்னுடைய கருத்து. நிச்சயமாக வரக்கூடிய தலைமுறைகள் நோயின்றி வாழக்கூடிய வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலே அதிகபட்சமான ஒரு பொருள் செலவழிக்கக்கூடிய இடம் ஆஸ்பத்திரியாக தான் இருக்கு. அப்படி செலவழித்து அவங்க சரியாக வெளியில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த சரியாக வராங்கன்னா 90% சரி இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி தான் போகுது. பல நிலைகளை பார்க்குறோம். அந்த கேன்சர் சொல்றாங்க, கேன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தா தான் அது ஓரளவு கட்டுப்பாடு பண்ண முடியும். ஜெயஸ்லாம் வந்தாச்சுன்னா அந்த கேன்சர் நீங்கள் உங்களுடைய இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணாலும் அதை நீங்கள் மீட்டு வர்றதுங்கிறது சாத்தியமே இல்லை. அப்படி நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம். மருத்துவத்துக்கு இருந்தால் நிறைய விழிப்புணர்வு பண்ணுறாங்க. இந்த மாதிரி முகாம்கள் நினைச்சு நிறைய விழிப்புணர்வு பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு சரியான முறையில் பயன்படுத்தி நோயின்றி வாழ்வதற்கு அந்த டாக்டர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கி அதன்படி இந்த உலகத்திலே திடீர் மரணத்தை விட்டும் கொடிய நோய்கள் விட்டும் மக்கள் அனைவரும் சிறப்பாக வாழ்வதற்கு பிரார்த்தனை செய்வோம். ஆனால் அதை செயல்படுத்துவது மக்கள் இல்லை. நிச்சயமாக உங்கள்கிட்ட அந்த ஒரு விழிப்புணர்வு அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த மாதிரி ஒரு முகாம்கள் நடத்துறாங்க. இந்த முகாமை எல்லாரும் பயன்படுத்தி அந்த நோய்களிலிருந்து விடுபட நோய்கள் வராமல் பார்க்கறதுக்கு நாம் நிச்சயமாக முயற்சி செஞ்சால் நிச்சயமா ஆரோக்கியமாக வாழ்ந்து நாமும் சரி நம்மளுடைய வாலிபனும் சரி நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வோம். அதன் அடிப்படையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மருத்துவ முகாம் வெற்றியடையவும் இந்த மருத்துவ முகாமை இந்த பகுதி மக்கள் அனைவரும் பயன்படுத்தி சிறப்புடைய விரும்புகிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஐஎஸ்டபிள்யூ மாநில நடந்த சில மணிக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த
இதில் தலையாய தலைவர் நமது இந்திய அரசின் பொதுச் செயலாளர் டாக்டர் அப்துல் காசர் ஐயா அவர்களை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவருடைய வாழ்க்கையே இந்த இயக்கத்திற்காக வாழ்நாள் முழுவதும் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மையான உள்ளம், சேவை மனப்பான்மை, கேட்பதற்கெல்லாம் கேட்ட நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், நல்ல வழிநடத்தல், எல்லா நற்குணங்களையும் கொண்ட ஐயா அப்துல் காதர் அவர்களால் இந்த தினத்திலும் நல்ல ஒரு சேவைகள் தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த மருத்துவ முகாமிற்கு அருணா காடிக்கர் மருத்துவமனை சார்ந்த குழுவினருக்கும், விஜான் சிங் கண் மருத்துவமனை சார்ந்த குழுவினருக்கும் மற்றும் அமானா பல் மருத்துவமனை சார்ந்த குழுவினருக்கும், ஆயுர்வேத மருத்துவம் ஹாஸ்பிட்டல் குழுவினர்களுக்கும் எங்களுடைய இயக்கத்தை சார்பாக உங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருத்தவர்கள் என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் உங்களுடைய சேவை மிகவும் அற்புதமானது. இந்த தொண்டு உள்ளவர்களோடு நீங்கள் செய்வதற்கும் சேவை நாங்கள் வாழ்நாளும் மறக்க மாட்டோம். இந்த பயனாளிகளும் மறக்க மாட்டார்கள், அவர்களோட குடும்பத்தார்களும் மறக்க மாட்டார்கள். பொதுவாகவே நமது வாழ்க்கையில் இன்று அந்த காலத்தில் இந்த காலத்தை கொண்டு கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தோம் என்றால் நோய்களுடைய தாக்கம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. என்னுடைய சின்ன ஒரு கருத்து என்னவென்றால், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்களும் பெண்களும் இந்த பூமியை வாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60% ஆண்களுக்கு வந்து கெட்ட பழக்கங்கள் உண்டு. ஒன்று பீடி புகைக்கும் பழக்கம், மூக்குப்படி போடுதல், புகையிலை போடுதல், சாராயம் குடித்தல், இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை கொண்ட ஆண்கள் நீங்கள் 40-60% நீங்கள் பார்த்திருக்கலாம். எப்பொழுதும் 40 ஆண்டு காலம் முன்பு. அப்பொழுதும் கூட பெரும்பாலான மனிதர்களுக்கு இந்த சர்க்கரை நோயோ, புற்றுநோயோ, பக்கவாதமோ இந்த மாதிரி பயங்கரமான நோய் தாக்குதல் மிகவும் அரிது. நான் சிறுவனையாக இருக்கும், எனக்கு வயது நடந்ததாகிறது. 10-12 வயதுகளில் வளர்ந்து கொண்டிருக்கும் போது எங்கேயாவது ஒருவருக்கு நீரிழிவு நோய் என்பார்கள். கேட்கிற ஆச்சரியமாக இருக்கும். நீரிழிவு நோய் என்றால் என்ன என்ற கேள்வி எழும் மனதிற்குள். பிறகுதான் முதல் முடிந்தது நீரிழிவு என்றால் சர்க்கரை வியாதி, இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறது. நீங்கள் லட்சத்தில் ஒருவரை பார்ப்பது அறிவு. எப்பொழுது 40-45 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்று அப்படி தலைகளாக மாறி ஒரு தெருவை எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் இல்லையோ என்று தேட வேண்டியிருக்கிறது. 25 வயது, 20 வயது, 30 வயதில் சர்க்கரை நோய் ஆரம்பமாகிறது. என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நான் சொன்னது போல் பல கெட்ட பழக்கங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் கூட இவ்வளவு நோய்கள் கிடையாது. காரணம், நம்ம 40-45 ஆண்டுகளாக நம்ம உணவு பழக்கங்கள் கெமிக்கல் உள் வந்துவிட்டது. பயிர்களாகட்டும், மனித இனமாகட்டும், எதற்கு இருந்தாலும் மருந்து 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 அந்த ஆளுமைக்கு உட்கொண்டு விட்டோம். தோறு கும்பல் இந்த உலகத்தை சரி செய்து கொண்டிருக்கிறதோ என்று ஒரு கேள்வி எழுகிறது. அடுத்தது 40-45 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது உள்ள காலங்களை பார்த்தீர்கள் என்றால் அதே மாதிரிதான் ஆண்கள் கெட்டப்படுவதற்கு 40-60% ஆண்கள் கெட்டப்படுவதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கின்றோம். பெண்களுக்கு என்ன கெட்டப்பழக்கம் இருந்தது இருக்கின்றது? அவர்களுக்கு ஏன் கேன்சர் வர வேண்டும், அவர்களுக்கு ஏன் சர்க்கரை வர வேண்டும், அவர்களுக்கு மாற்ற வேண்டும், அவர்களுக்கு ஏன் தடுக்கப்பட வேண்டும்? காரணம், எங்கு சுற்றி எங்கு பார்த்தாலும் சரி, நாம் உணவில் கெமிக்கல் கலந்திருப்பது என்பது உண்மை. இனிமேல் நான் தப்பவே முடியாது. அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு வந்துவிட்டோம். ஆகவே என்னுடைய அருமை நண்பர் எஜிநாடு சார்ந்தவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். முதலில் உங்கள் உடம்பிற்கு நீங்கள் டாக்டராக மாறுங்கள். முடியாத பட்சத்தில் டாக்டரை தேடி நாடி போங்கள். என்ன அர்த்தம் என்றால், கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நாம் உணவு பழக்கவழக்கங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது அந்த கருத்தில் ஒரு ஆழ்ந்த ஒரு உண்மை உள்ளது. மேலும் இந்த இரத்த தானத்தின் மகிமை என்று என்ன என்று கேட்டால், நிறைய பேர் பயப்படுகிறார்கள் இரத்த உண்டாமல் பலம் குறைந்து விடுமோ என்று. உண்மை அதுவல்ல. நீங்கள் பல டாக்டர்களை ஆலோசனை கேட்டீர்கள் என்றால், அல்லது டாக்டர் பார்க்க நேரம் இல்லை என்றால், யூடியூபில் அடித்தால் கூட, யூடியூபில் உங்களுடைய உள்ளவர்கள் சென்றால் கூட நிறைய டாக்டர் உங்களுக்கு இலவசமாக அப்பப்போ நமக்கு வந்து நிறைய ஆலோசனை வழங்குகின்றார்கள். ரத்தம் கொடுத்து 48 மணி நேரத்தில் அந்த ரத்தம் ஊறி விடுகிறது. அடுத்து நம்முடைய உடம்பு வந்து ஃப்ரெஷ் ஆகிறது. எப்படி ஒரு இன்ஜின், மோட்டார் இன்ஜினில் ஒரு ஆயிலை மாற்றுகின்றோமோ அப்போ இலகுவாக அந்த இன்ஜின் இயங்குகிறதோ, அதே மாதிரி இன்ஜினில் வந்து மொத்த ஆயிலை மாற்றணும். நம்ம உடம்புக்கு மொத்த ஆயிலை மாற்ற முடியாது.
ஆகவே நான் இந்த வயதில் அப்பப்போ ரத்தம் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன். உடம்பு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வாய்ப்பு அந்த அவ்வளவு தூண்டுகளோட புதிய ரத்தங்கள் இயங்கி வரும். ஆகவே ரத்த தானத்தை பற்றியும் சரி, ரத்தம் கொடுப்பதை பற்றியும் சரி, நீங்கள் உங்களுடைய சார்ந்தவர்களுக்கு முடிந்த அளவு நீங்கள் இதை பற்றி விளக்கம் சொல்லி இந்த உலகத்திற்கு உலகம் அடுத்தவருக்கும் உதவியாக இருக்கும் என்றென்றும் நம்மளால் முடிந்தவரை இந்த பூமியில் பிறருக்கு உதவி செய்து வாழ்வோம் என்று கூறி மற்றும் இந்த இடத்தை கொடுத்த VDSR தேர்தல் ஆதி முகமது இஸ்மாயில் அவர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய சிறுவை முடித்துக் கொள்கிறேன். தந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. டாக்டர் ஆபிலா அவர்கள் சிறிது உரையாற்றுவார். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் விஜிலன்ஸ் நடத்தக்கூடிய கேம்புக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். 4 துறைகள், அதாவது பல், கண், இதயம் மற்றும் ஆயுர்வேதம் சேர்ந்து நம்ம கேம்பை நடத்திட்டு இருக்கோம். ஸோ வரக்கூடியவங்க நிறைய ஒரு யூஸ் ஆகிற கேம்பாக இருக்கக்கூடியது. நான் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி யூடியூப்ல நிறைய கருத்துக்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் யூடியூப் ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு. எல்லாருமே யூடியூப் பார்த்து தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சமையல் செய்யணும்னா யூடியூப், ஒரு குழந்தை டெலிவரி எடுக்கலாம் கூட இப்போ என்னது யூடியூப், அப்படிதானே? யூடியூப் பார்த்து எத்தனை டெலிவரி நடந்துட்டு இருக்கு பார்த்துருக்கீங்களா நியூஸ் எல்லாம்? ஸோ யூடியூப் அப்படிங்கிறது ஒரு பொதுத்தளம். யார் வேணாலும் என்ன கருத்துனாலும் சொல்லக்கூடிய ஒரு பொதுத்தளம் தான் யூடியூப் அப்படிங்கிறது. அதில் நிறைய சமையல் குறிப்புகள் வருது, பேரண்டிங் டிப்ஸ் வரும், குழந்தைகளை எப்படி நடத்தணும்னு வருது, எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஹெல்த் டிப்ஸ். ஒரு ஹெல்த் டிப்ஸ், யாராவது ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்றாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு அப்படியே அதை ஃபாலோ பண்றது. அது சரியாது. நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க, உங்களுக்கு உடனே சத்து வரும். உடனே எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து டெய்லி குடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ். நான் நல்லா இருக்கேன் டாக்டர், நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. கரிஞ்சீரகம் நல்லா இருக்குன்னு ஒரு மெசேஜ் சொன்னோன்னே எல்லாரும் கரிஞ்சீரகத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு தவறான ஒரு பார்வையில நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு டாக்டர் நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கரிஞ்சீரகம் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கரிஞ்சீரகத்தை ஒரு அருமருந்து, எல்லா நோய்களையும் தடுக்கக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். ஆனா அதுக்கு ஒரு டோஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு கால முறை இருக்கு, எப்படி எடுக்கணும்னு இருக்கு, யாரெல்லாம் எடுக்கணும்னு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது யாரெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சில பேர் அது சொல்றாங்க, ஒரு சில பேர் அது சொல்றது இல்லை. ஆனா பார்க்கக்கூடிய நம்ம ஒரு கருத்தை மட்டும் எடுத்து அதை ஃபாலோ பண்றதுனால நிறைய சிக்கல்ல தான் ஒன்று சேர்க்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வெங்காரம் அப்படிங்கிற ஒரு மெடிசின், சித்தா மெடிசின் சாப்பிட்டு என்னாச்சு, ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சு. அது எவ்வளவு ஒரு துயரமான சம்பவம். நம்மளால ஏற்றுக்க முடியுமா? அந்த அப்பா அம்மாக்கால அதை தாங்க முடியுதா அந்த விஷயத்த? அந்த பொண்ணு டீனேஜ் பொண்ணு உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே அந்த மெடிசனை எடுத்துட்டாங்க. எப்பவுமே வந்து ஒரு நோய் குறையணும் அப்படின்னா ஒரு 10 நாளோ இல்லை 5 நாளோ ஒரு 2 நாளோ கண்டிப்பா இருக்கவே இருக்காது. 4 நாள்ல உங்களுக்கு உடல் எடையை குறைச்சிடலாம், 10 நாள்ல உங்களுக்கு சுகரை குறைச்சிடலாம் சொல்றத தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. அது முழுக்க முழுக்க தப்பான ஒரு கருத்து.
காரியங்களுடைய மருத்துவமனை சார்ந்த அவர்களுடைய இதயம் சம்பந்தமாக ஹியூமன் வெல்ஃபேர் மற்றும் விஜிலன்ஸ் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். கர்நாடக சார்பாக நாங்களும் இந்த இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டுள்ளோம். டாக்டர் அருணாச்சலம் தலைமையிலான கர்நாடக கொண்டு நாங்கள் இலவச மருத்துவ முகாம் நிறைய நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து இந்த அன்னை வேளாங்கண்ணி மருத்துவ முகாம் மற்றும் அமனா பல் மருத்துவமனை மற்றும் விகாஸ் சிங் மருத்துவமனை இவங்க இணைந்து நாங்கள் இந்த இலவச மருத்துவ முகாம் நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அமானா மருத்துவமனையிலிருந்து வந்துள்ள சாஜி அவர்களுக்கு வருகிற போராடிக்கிறோம். லைவ் டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஜெனரல் செக்ரட்டரி சார், ரொம்ப நன்றி. தொடர்ந்து மக்களுக்கான பணிகளை ஈடுபட்டிருக்கிற மற்ற நம்மகிட்ட இருக்கிறார். ஸோ ரொம்ப நன்றி சார். இந்த கேம்ப் வந்து மக்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திருநெல்வேலியில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் டாக்டர் அருணாச்சலம் சார் அண்ட் மற்ற கண் சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள் அண்ட் சித்தா வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற தென்காசி மக்கள் வந்து இதை பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து இதை கோஆர்டினேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து மக்களில் வந்து சேர்க்கிற டிவி பண்ணுவோம். மக்கள் எல்லாருமே என்னோட கேம்ப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. எல்லாருமே உங்களுடைய உபாதைகள் என்னென்ன இருக்குது, கண் சம்மந்தப்பட்டது, இதயம் சம்மந்தப்பட்டது அண்ட் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சித்தா டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. அடுத்தபடியாக புத்துக்கல வரிசை அமானா பல் மருத்துவமனை டாக்டர் சாஜிதா அவர்கள் சிறிது பல் மருத்துவ சம்பந்தப்பட்ட நடத்தும் இந்த முகாமில் ஆயிஷா கிளினிக் வச்சுருக்காங்களா அவங்க தான் இந்த முகாமில் வந்து எல்லா சிகிச்சைகளும் சுண்ணத் பண்ணுறவங்க ஒரு சுண்ணத் டாக்டரே இருக்காங்க. ஆரோக்கியமான ஆய்வு பல் ஆரோக்கியம் என்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தினுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதனால பல் ஆரோக்கியம் பராமரிக்க வேண்டும். அதனால இந்த முகாமில் வந்து சேர்ந்து முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். நமது இஸ்மாயில் அவர்கள் இரத்த தான முகாமை தொடங்கி வைக்கிறார்கள்.
பொது மருத்துவம் வீட்டில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இம்முகாமில் சிறப்பு செய்த அவருடைய அருணா காரியங்கள் அவர்களுடன் சிறப்பு செய்யப்படுகிறது. இரத்த தானம் செய்வோம், ரத்ததானம் செய்வோம், இன்னுயிர் பல காப்போம். இன்னுயிர் பல காப்போம். இரத்த தானம் செய்வோம், ரத்ததானம் செய்வோம், இன்னுயிர் பல காப்போம். இன்னுயிர் பல காப்போம். தலைக்கவசம், தலைக்கவசம், உயிர் கவசம். உயிர் கவசம், தலைக்கவசம், தலைக்கவசம், உயிர் கவசம். உயிர் கவசம்.